ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவிங் லிக்விட். இது வந்து என்னன்னா உப்பு கரைக்கான லிக்விட். ஸ்மெல் இருக்காது, எதுவுமே நெடிகிடி இருக்காது. உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது எல்லா கலர்லையும் வரும். ஒயிட்ல வரும், ரெட்ல வரும், எல்லோல வரும், எல்லா கலர்லையும் வரும். இது உப்பு கரைக்கானது. இது வந்து 1 லிட்டர் வந்து 100 ரூபாய். ஓகேங்களா? எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடை, சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இதை வாங்கி பயன்படுத்தலாம். இதில் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு செய்முறை விளக்கம் போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கரையை போட்டு எடுத்து அமிச்சிங்கன்னா அதையும் எப்படி க்ளீன் பண்ணுறதை சொல்லி கொடுத்துருவோம். இது வந்து எர்த் HSR ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவிங் லிக்விட். இது எர்த் மாஸ்க்கு, பாத்ரூம் கிளீனர். இதை வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். பாத்ரூமில் இருக்க பிசு கரை எல்லா கரையும் போகும். அது இல்லாமல் கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 150 rupees 500 ml. இதை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா கிச்சனில் இருக்க டைல்ஸு, சிம்னி, ரேக்கு, சிங்க்கு, ஃபேனு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, கேஸ் ஸ்டவ்வு, பாத்ரூமில் இருக்க டேப் ஃபிட்டிங்கு, வாலு, ஃப்ளோர் டைல்ஸு, WC எக்ஸட்ரா. அப்புறம் மார்பலு, கிரானைட்டு, மொசைக் ஃப்ளோர் எல்லாமே பண்ணலாம். கிளாஸு, பவுடர் கோட்டிங் பேனல் போர்டு, CNC மிஷின் அதை துடைக்கலாம் யூஸ் பண்ணலாம். கார் க்ளீன் பண்ணுவாங்களே, இன்ஜின் ஆயில் இருக்கலாம், அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணலாம். பிளாஸ்டிக்கு டோரு, அப்புறம் சேரு, அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். அப்புறம் தேட்டரில் சீட்லாம் இருக்கும்ல, ரெக்ஸின் சீட்டு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் பஸ்ஸு, அந்த வால்வோ பஸ்ஸு, ஸ்லீப்பர் பஸ்லாம் இருக்குல்ல, அதில் இருக்க பெட்ஷீட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் பிளட் எல்லாம் இதுவாக இருக்கும்ல, அதை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து ஃப்ரிட்ஜு, மிக்சர், மைக்ரோ ஓவன், உடன் விண்டோ, டோரு, பெயிண்டட் சர்ஃபேஸு, உடன் ஃபர்னிச்சர் எல்லாமே பண்ணலாம். கிளாஸ் பண்ணலாம், பூஜா விசில்ஸ் பண்ணலாம், மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நல்லா பாட்டில் குளிக்கிட்டு 2 மூடி அளவுக்கு காலி ஜக்கில் ஊற்றுங்க. கொலாவத்தை வந்து நல்லா வேகமாக தண்ணியாக பிடிங்க, ஃபோர்ஸாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதை ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்.